ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா, கதிர் மேல பார்த்தீங்கன்னா, ராஜி கோவமா இருக்காங்க. "ஏன் ராஜி நான் ஒண்ணும் பண்ணல ராஜி" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிர் சொல்றாங்க. "சரி கதிரு, நீ ஒண்ணும் பண்ணலன்னா சித்தப்பாக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. "நான் பாரு அத மெடிக்கல் ஷாப் போயிட்டு வாங்கிட்டு நான் மறைச்சு தான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா அத எப்படியோ மாமா பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட கையிலேருந்து என்னோட திசைய திருப்பி அத வாங்கிட்டாரு. நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. "நீங்க விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல. இந்த மாரி தான் இப்பதான் செக் பண்ண போறோம்ன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருந்தா, அவரு எப்படி வந்து இங்க சொல்லப் போறாரு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதிர் கோவப்படுறாங்க. இப்ப எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப அந்த கார்ட செக் பண்ணலாம் எடு சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த கார்டு மாமா கிட்டயே இருக்கு ராஜு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க போயிட்டு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. நீங்க போயிட்டு எல்லார்கிட்டயும் இப்ப சொல்லணும் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்றாங்க. கதிர் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் என்னதான் பண்றது ராஜு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபீலிங்கா கேட்கறாங்க. சரி ராஜு, இப்ப நீ என்ன பண்ற? நான் வெளிய போற மாரி போறேன். நீ மயக்கம் போட்டு விழுற மாரி விழு. நான் உன்ன ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறேன். அங்க போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி கதிர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜு மயக்கம் போட்டு விழுற மாரி விழுறாங்க. கதிரும் பார்த்தீங்கன்னா, நான் ராஜு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப கோமதி பார்த்தீங்கன்னா, "ஏய் எல்லாரும் வரங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாண்டியனும் பார்த்தீங்கன்னா, "ஒரு கால் டாக்ஸி புக் பண்றா சரவணா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ராஜி ஹாஸ்பிட்டல் உள்ள பார்த்தீங்கன்னா, டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டரும் பார்த்தீங்கன்னா, அ வந்து வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, ராஜி கன்சீவா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ராஜியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.